பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்பின் வாழ்த்துதல்கள். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை, உங்கள் குணங்களை பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கிற இறைவன். உங்கள் குணங்களை பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கிற இறைவன். அருமையான வேதத்தில் நிறைய கேரக்டர் உண்டு. அதில் ஒரு கேரக்டர் ரூத். 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தினுடைய பிற்பகுதியை படிச்சிங்க அப்படின்னா, உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. பாருங்களேன், ரூத்துடைய கணவன் வாழ்ந்த நாட்களில் இருந்த நற்குணத்தை காட்டிலும் ரூத் தன்னுடைய கணவனை இழந்ததுக்கு பிறகு அவளிடம் இருக்கிற நற்குணம் அது உத்தமமாயிருக்கிறது. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இந்த ரூத்துடைய வாழ்க்கையில் 4 அதிகாரங்கள் ரூத்தை குறித்து ரூத் சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 4 அதிகாரத்திலும் 4 விதமான உத்தமத்தை, ரூத்தினுடைய உத்தமத்தை வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. பார்க்கலாமா? முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவளுடைய உறுதியை குறித்து நான் வாசிக்கிறோம். நகோமி சொல்லுகிறாள், தன்னுடைய 2 மருமகள்களை பார்த்து, எனக்கு பிள்ளை பெற்று கொடுக்க எனக்கு தகுதி இல்லை, எனக்கு என்னுடைய கணவனும் மரித்து விட்டார், எனவே இனி என்னுடைய கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படாது, எனவே என்னால் முடியாது என்று சொல்லி நீங்கள் 2 பேரும் உங்களுடைய வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டால். ஒரு உறுதித்தன்மை, எந்த சூழ்நிலையிலையும் எனக்கு கொடுத்த குடும்பம் இதுதான், எனக்கு வச்சிருக்கிற ரோல் இதுதான், இதில் நான் கரெக்டாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மையை இந்த ரூத் அங்கே வெளிப்படுத்தினாங்க. 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா 11ஆம் வசனத்தில் படிச்சிங்க அப்படின்னா அவருடைய உண்மைத்தன்மையை குறித்து போவாஸ் அங்கே சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் உண்மைத்தன்மை. இன்றைக்கு எவ்வளோ பேர் மாமியாரை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு புருஷன் இருக்கும்போது கொடுமைப்படுத்துகிறாங்க இல்லையா? எவ்வளோ விஷயங்கள் கேள்விப்படுறோம். ஆனால் தன்னுடைய கணவன் இறந்துட்டான், மாமனார் இறந்துட்டாரு, இந்த மாமியை கொடுமைப்படுத்தாம மாமியாருக்காக அந்த உண்மைத்தன்மையோடு கூட நடந்து கொண்ட ரூத். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த உண்மைத்தன்மை இருக்குதா? உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு பைபிள் சொல்லுது. 3வது இந்த ரூத்தோடைய கேரக்டர் பாருங்களேன், அது ஒரு உத்தமத்தை குறிக்கிறது. ரூத் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால். பாருங்களேன், எப்படி வேணாலும் வாழலாங்கிற ஒரு வாழ்க்கை ரூத்துக்கு அங்கே இருந்தது. வாழ்ந்திருக்கலாம். ஒருவேளை அவள் அழகுள்ளவள் தான், அவள் நல்ல ஒரு வாலிப பெண்ணாக தான் அங்கே இருந்தாள். ஒருவேளை எப்படி வேணாலும் அவள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தரித்திரர் பின்னாடியும் போல, ஐஸ்வர்யவான்கள் பின்னாடியும் போல, எந்த விதமான வாலிபர்களுக்கு பின்னாடி போகாம மாமியாரை பின்தொடர்ந்து வந்த ரூத். அப்போ அங்கே என்ன அது நமக்கு விளக்கி கொடுக்குது அப்படின்னா, உத்தமமான ஒரு வாழ்க்கை. 4வது பார்த்தீங்கன்னா, அவள் சரியாய் தேவன் நியமித்த போவாசோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்ட ஒரு ரூத்தாக அங்கே இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் யோபு அழகாய் சொல்வார், கண்களோடு உடன்படிக்கை பண்ணப்பட்ட நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு உடன்படிக்கையை நீங்கள் சரியாய் பண்ணுவீர்களேயானால் அந்த உடன்படிக்கைக்கு நாயகராய் இருக்கிற இன்றைய கால போவாசா இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஒரு மணவாளனாக நமக்கு கிடைப்பது அதிக நிச்சயம். விசுவாசிங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ இந்த ரூத்துடைய கேரக்டர் பாருங்களேன், உறுதி, உண்மைத்தன்மை, உத்தமம், உடன்படிக்கை. இந்த 4 விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் கர்த்தர் நம்மை உத்தமமான வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளுக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு உங்கள் தலையிலே வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். எதை இழந்தோங்கிறது பெருசு இல்லை, எதை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பதுதான் பெருசு. உறுதியோடு இருங்க, உண்மையோடு இருங்க, உத்தமத்தோடு இருங்க. உங்களோடு உடன்படிக்கை பண்ணப்பட்ட கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பிரமாணங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.